என் பேர் தமன். இந்த படத்துல வந்து என்ன நடிக்க வச்சதுக்கு எஸ்சி சாருக்கு, விமலா மேம்க்கு, டைரக்டர் ஸ்னேகா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நடிகை நான் வேணும். ஏன்னா ஒரு எல்லா விதமான ஹோலிஸ்டிக் ஆக்டிங் அப்ரோச் இதுக்கு பண்ணாதான் எடுபடும், ரொமான்டிக்கா இருக்கும். ஏன்னா பழைய சட்டமுறை வந்து இட்ஸ் பியூர் வெஞ்சன்ஸ், பழி வாங்குறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். இதுல வந்து ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு. தென் என்னென்ன எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது ஒரு நல்ல கதை களத்துல இந்த படம் வந்திருக்கு. இதுல வந்து என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது முடிஞ்ச அளவு நான் பண்ணியிருக்கேன், நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். அண்ட் கூட நடிச்ச ஈரோடு மகேஷ் அண்ட் ரீமாசன், பிந்து மாதவி, பியா வாஜ்பாய், ராதாரவி சார், சம்பத்ராம் அண்ட் சுரேஷ் சார் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த பீப்புள் ஆர் எல்லாம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் எந்த அளவுனா அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் சீன் கொடுத்தோன்னே தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரி ஒரு எமோட் பண்ணணும், இந்த கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவு இது பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும்ட்டு. அண்ட் டியூரிங் ரிஹர்சல்ஸ் இந்த ஸ்னேகா வந்து சீன் சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் கேரக்டருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் பிஃபோர் சீன் வந்து என்ன நடந்தது இந்த கேரக்டருக்கு, ஆஃப்டர் சீன் வந்து இந்த கேரக்டரோட எமோஷன் லெவல் என்ன மாதிரி மாறி இருக்கு, அந்த மாதிரிதான் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அந்த படம் பார்க்குறப்ப அந்த விஜய் கதாபாத்திரம் நான் எடுத்தது வந்து ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு க்ளோசஸ்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குன்னா மேஜர் கிரெடிட் வந்து எஸ்சி சார் அண்ட் ஸ்னேகாக்கு தான். ஏன்னா அது எனக்குள்ள வந்து அந்த கேரக்டர் இன்வைட் பண்ணதுக்கு இவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் குவைட் தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி ஒரு எந்த வித ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம என் கூட ஒரு நல்லா கோஆபரேட் பண்ணி எனக்கு வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த முத்த காட்சிக்கு வந்து பெரிய ரீடேக் நான் வாங்கல, வாங்கலாம் தப்பு இல்லைட்டாரு. அண்ட் ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ்ல வெரி குவாலிஃபைட் அண்ட் கிரேட் லுக்கிங் ஃபிலிம் கொண்டுட்டு வந்தது வந்து அவர் தான். இது மூவி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், நான் மக்காவ், ஹாங்காங் அண்ட் பேங்காக் அப்புறம் சென்னையில இருக்க எக்ஸிஸ்டிங் லொகேஷன்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த மாதிரி லொகேஷன்ஸை கேப்சர் பண்ணது அவரோட கேமரால தான். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஒரு நீங்க இதுல பார்த்ததை விட பல மடங்கு நல்லா இருக்கும் நீங்க மூவி பாக்குறப்ப. அண்ட் நம்ம கோ டைரக்டர் ரமேஷ், அவருக்கு ரியலி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் இந்த படத்துல. எங்களுக்கு லைக் ஈவன் ஃபார் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கூடயும் வந்து ஹி வாஸ் ஒரு ஜெல் மாதிரி இருந்தாரு. அண்ட் தென் பழனினா, செந்தில், எவ்ரிபடி, விக்கி அண்ட் எடிட்டர் ரஜேஷ். முக்கியமா ஒருத்தர் சொல்லணும், யாருன்னா விஜய் ஆண்டனி சார். இந்த படத்துல வந்து மியூசிக்கல் ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் 5 பாட்டு, 5 பாட்டுல 3 மெலடி நம்பர் அண்ட் ஒரு குத்து பாட்டு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க. மூவில வந்து ரைட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐசோர் மாதிரி எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அண்ட் யூ ஆல் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கட்டும், ஒரு கிரிட்டிக்கலா மூவி பாக்குறவங்களுக்கு இருக்கட்டும், இந்த மூவி வந்து இட் வில் பி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நியூ கமர், ஒரு 18-year-old ஃபீமேல் டைரக்டர் வந்து இந்த மூவி டைரக்ட் பண்றான்னு சொல்லி எவ்ரிபடி வுட் பி ப்ரௌட். ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் பொண்ணு, செகண்ட் இயர் விஸ்காம் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரிப்டை பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் தேங்க்ஃபுல் ஸ்னேகா ஃபார் we are all thanking you for the for the product you have given us. And விமலா மேம்க்கு வந்து கண்டிப்பா we need to thank. ஏன்னா there are a lot of constraints இந்த ப்ராஜெக்ட்ல வந்து when we shot abroad, வெளிநாட்டுல போய் ஷூட் பண்றப்ப அப்புறம் இங்கே ஷூட் பண்றப்ப எந்த ஒரு ப்ரெஷரும் டைரக்டர் சைடோ இல்ல ஆர்டிஸ்ட் சைடோ வராம she took complete care of it. படத்துல காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க தான். இந்த க்ரூம் பண்ணது டிஃப்ரெண்ட் 2-3 கிட்ட லைக் போத் லுக்ஸ், டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்கு படத்துல, எல்லாருமே அவங்க தான். அண்ட் எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதவிக்கும் காஸ்டியூம் டிசைனர்ஸ் படத்துல வந்து லுக் இந்த மாதிரி தான் வேணும், காஸ்டியூம் சைடு, மேக்கப் சைடு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க நுழையாத ஃபீல்டே கிடையாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி இருக்கணும். என்ன போட்டிருந்தா தமன் வந்து இந்த சீன்ல என்ன ஹெட் கியர் போட்டிருந்தா இல்ல என்ன ஒரு ஆக்சரி போட்டிருந்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்சைட் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அதனாலதான் இந்த படத்தோட குவாலிட்டி வந்து இவ்வளவு நல்லா வந்திருக்கு. முக்கியமா வந்து
பியாண்ட் த டோட்டல் ப்ராஜெக்டோட ஹெட், கிரியேட்டிவ் ஹெட் வந்து எஸ்எஸ்சி சார் தான். அண்ட் அவரோட ஒரு எனர்ஜி லெவல் வந்து அவர் தான் படத்துக்கு டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் பிளஸ் ஸ்டோரி அவரோட தான். இந்த மூவிக்கு ஒரு எனி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் கோபமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், அதுக்கு ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கான கதைக்கடன் நான் வேணும். அது வந்து அமைச்சு கொடுத்தது அவர் தான். அண்ட் இந்த மூவி தேர் இஸ் நோ ஒண்டர் 5 லாங்குவேஜ்ல மெகா ஹிட் ஆனது. இதை வந்து ஒரு நல்லபடியா மாத்தி பண்ணியிருக்கோம். Hope you all like it and support us. Thank you very much. விஜய் அவர்கள் காலேஜ் படிக்கும்போது அவர் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் டாக்டர் ஆகணும், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இலவசமாக அவர் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து இல்லப்பா நான் ஆக்டர். ஒரு தகப்பனா அவருடைய எங்களுடைய கடமை, ஒரு பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதை பேரண்ட்ஸ் செய்து வைக்கணும். அதை வந்து நாங்கள் பண்ணோம். ஒரு முதல் படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 5 படங்கள் நான் அவரை மோல்ட் பண்ணி ஒரு ரசிகன் அப்படின்னு ஒரு 3வது படம் வரும்போது ஒரு ஒரு ஹீரோவாக அக்செப்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் கடினமாக உழைச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இளைய தளபதி என்ற பெயர்ல இன்னைக்கு துப்பாக்கி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வெற்றி நடிகனா பல வந்துட்டு இருக்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பிள்ளைகளுடைய தாகம் என்ன, அவர்களுடைய ஆசை என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் அதை பண்ணணும் அப்படின்றதான். நண்பன் படம் கூட தான் அதே மாதிரிதான். என்னுடைய தங்கச்சி மகன் விமலா, அவங்க வந்து ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் இது மாதிரி மாலிபுரத்தில் ரெசார்ட் அதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாசத்துல ஒரு 5 நாள் இங்க இருப்பார், மற்ற நாள்லாம் ஃபாரின் சுத்திக்கிட்டு இருப்பாரு ஷிப்பிங் பிசினஸ்ல. அவங்களுடைய மகன், அவருக்கு ஆசை இந்த பொண்ணு வந்து MBA படிக்கணும். பட் பிறந்தது கொண்டது எல்லாமே என் வீட்டுல, அவங்க வீட்டுல இருக்கிற நாளை விட எங்களோட இருக்கிற இந்த நாட்கள் தான் அதிகம். அவளும் சரி, அவளுடைய தம்பி மிச்சலும் சரி, எங்க வீட்டுல தான் அதிகமா இருப்பாங்க, என்னோட தான் அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் தெரியல, எனக்கும் தெரியாம அவங்களுக்கு ஸ்னேகாவுக்கு வந்து இந்த லைன்ல நாட்டம் வந்துருச்சு. அதை எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே லேசா கோடு போட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், திடீர்னு நீ வந்து பண்ண முடியாதுமா, நான் வயசை பத்தி அவ சொல்லுவான் என்கிட்ட, தாத்தா நான் சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவான். சின்ன பொண்ணு அப்படிலாம் நினைக்கலாமா, இந்த காலத்து இந்த ஜெனரேஷன் வந்து அப்படி. கமல் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், நான் எப்பவுமே மூர்த்தியை பார்க்க மாட்டேன், கீர்த்தியை தான் பார்ப்பேன் அப்படி. அதே மாதிரிதான் நான். அது இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, என்னுடைய விஜயுடைய சன்னோட நம்மளால ஒன்னும் கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது, இங்க என்னன்னே பண்றோம். அது மாதிரி இந்த ஜெனரேஷன் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவோ தேக்கி வச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் லாஸ்ட் 2 இயர்ஸா என்னோட வச்சுக்கிட்டு காலேஜ் போற டைம் விட்டுட்டு மீதி நேரம் பூரா என் கூட நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து, ஏன்னா விஜய் அவர்கள் அப்படித்தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவரை நான் உங்களுக்குலாம் தெரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இங்க காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு பீச்சு கூட்டிட்டு போய் ஹார்ஸ் ரைடிங், நோட் சைக்கிளிங் எல்லாம் கத்து கொடுத்து ஒரு நடிகனா வரணும்னா ஃபுல் பிளேஜ்ல வரணும். சும்மா நான் வந்து ஏதோ நான் லைவ் லைஃப்ல அப்ப இருந்தேன், நான் அறிமுகப்பட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் இவங்களையும் நான் வந்து 2 வருஷம் கதையென்னா என்ன, ஸ்கிரீன் பிளே என்ன. இப்ப அவர் பேசும்போது சொன்னாரு, கமன் டயலாக் எழுதியிருக்கேன். அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வயசுல இப்ப ஒரு டயலாக் எழுதியிருக்காரா, டயலாகே இல்ல படத்துல, அங்க எங்க அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்பெல்லாம் பக்கம் பக்கமா எழுதுவோம். உடனே ஸ்னேகா சொல்லுவான், நான் ஒரு டயலாக் எழுதிட்டு அவர்கிட்ட படிச்சு காட்டுவேன், அவங்ககிட்ட படிச்சு காட்டுவேன். தாத்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தாத்தா, ரொம்ப ஃப்ரீயா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னோட இருந்ததுனால அந்த போல்டா சொல்லுவோம்.
அது தாத்தா இவ்வளவுலாம் நீங்க எழுதுறீங்க, தாத்தா கேட்பா இதை ஷார்ட்டா சொல்லுங்க தாத்தா. நான் அந்த 4 லைன்ல எழுதியிருக்க டைலாக 1 லைனா மாத்துறேன். அதே போல இந்த ஜெனரேஷன் ஒரு டைலாக் எழுதிட்டு ஐயோ இதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தாத்தா, ஓன்னு கத்துவாங்க, நீங்க இப்படி மாத்துக்கலாம். இப்படி நான் டைலாக் நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்றதுக்கு காரணமே அவருடைய இன்புட். அதாவது விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதே அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இப்படிதான் இந்த கதை. அதாவது ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு அவங்க முதல்ல நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். காலேஜ் கோயிங் அவங்க ரசிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த வயசு குழந்தைங்க ரசிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நான் எழுதுனேன்னு பேரை தவிர அவங்க அப்ரூவ் பண்ணணும். இது ஓகேம்மா, ஃபுல்லா படிச்சு காட்டு, ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் நடிகர்கிட்ட போய் படிச்சு காட்டுறேன். இப்படி மோல்டு பண்ணி பண்ணாம அடுத்து ஒரு படம் வெற்றி அடையணும்னா டைரக்டர் அவங்கள உருவாக்கிட்டேன். அவங்க மட்டும் காரணம் இல்லை, ஒரு டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை. சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் எனக்கு கிடைச்சார். அடுத்தது கிரிட்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அதாவது டார்ச்சர் டு த கோர் அப்படின்னு சொல்லணும்னா அறிமுகப்படுத்தணும். இங்க வா, என்னோட அசோசியேட்டா இருந்து இப்போ ஸ்னேகாவுக்கு கூட இருக்கிறார். அதாவது டார்ச்சர்னா அப்படி ஒரு சில நேரத்தில் அடிச்சு போட்டுடலாமான்னு தோணும். ஆனா எப்படி டார்ச்சர்னா அந்த டார்ச்சர் நல்ல விஷயத்துக்கு உண்டான டார்ச்சர். கரெக்ட் தானே? ஒரு சிலர் டார்ச்சர் பண்ணி கொண்டுடுவாங்க, ஒரு டார்ச்சர் பண்ணி மோல்ட் பண்ணிடுவார். என்னன்னா கொஞ்சம் ஓவர் எமோஷனா சொல்லுவார் ஒரு விஷயத்தை சொல்லும்போது. இப்படி அடுத்தது கேமராமேன், எங்களுக்கு கிடைச்ச கேமராமேன் உண்மையிலேயே நம்ம நினைக்கிறது அவர் ஒரு பெரிய வாங்க சார் ஒரு இடத்துக்கு போக வேண்டியவர். அவர் எப்படின்னா கேமரா பண்ணணும்ன்றதை விட அந்த ரீசர்ச் பண்றதுல இத்தனை நாள் அவர் அதுலயே இருந்தார். புக் எழுதி இருக்கிறாரு ஒளிப்பதிவை பத்தி. என்ன ஒரு கேமராவை இது பண்ண அந்த கேமரால என்னென்ன இருக்குது அப்படி ஒரு அந்த கேமரா. இன்னொரு ஏரியில என்ன அட்வான்டேஜ், இப்ப இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு அதுலயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை நான் சந்திச்சு அவரை பத்தி ஒரு நாலேஜ், அவர் புக்கை படிச்ச உடனே இவர் தான் எனக்கு கேமராமேன், எங்களுக்கு இந்த படத்துக்கு கேமராமேனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிக்ஸ் பண்ணோம். எஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். ஐயோ அது அதாவது ஒரு யங் டைரக்டர் எண்ணங்களை உயிராக்கி கொடுக்கறது கேமரா தான். நீங்க தானே விஷுவலா பார்க்கும்போது நாங்க என்ன நினைச்சுப்போம், விஷுவலா உங்களுக்கு காட்டணும், அது கேமரா தான். உண்மையிலே நன்றி சார், ரொம்ப நன்றி, நல்ல வேலை. இப்போ என்னுடைய பேத்தி, அதாவது என் தங்கச்சி மகளை எல்லாரும் இப்ப திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன்ல சிரஞ்சீவி சார்ட்டுக்கு சார் உங்கள்கிட்ட வரணும், உங்கள்கிட்ட பிளெஸிங் வாங்கணும். யாரு? என் பேத்தியை நான் டைரக்டரா லான்ச் பண்றேன். உங்களுக்கு விஜய்க்கு அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு கேட்டார் டப்புன்னு. இல்ல சார், என் தங்கச்சியுடைய பேத்தி, எனக்கும் பேத்தி தானே அப்படின்னு சொன்னேன். அதனால அவளும் ஐயோ எனக்கு அவங்களும் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து பிறந்தது என் வீட்டுல, தொட்டில் போட்டது என் வீட்டுல, கதை சொல்லாம தூங்க மாட்டா, நைட்ல தூங்க மாட்டாங்க. டெய்லி கதை சொல்லியே நானே இந்த ஃபீல்டுக்கு இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நெஞ்சில படுத்துக்கிட்டு தூங்குமான்னு சொன்னோம், கதை சொல்லுங்க தாத்தாப்பா. நான் காட்டுக்குள்ள அது போச்சு இது போச்சுன்னு எதையாவது கதை விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்படித்தான் என்னை அறியாம அவங்களுக்கு நான் இந்த ஆசையை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா.